நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவரின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர். வேர் பற்றி தேறி போனார்கள். கனி கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கும் சமீபமும் அவர்கள் உள்ளின் திரியங்களுக்கோ தூரமும் இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 12வது அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 12ல் 1-2 வசனங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா சண்டை போடுவோமா, சண்டை போட மாட்டோமா? கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வரும். அதுமாரி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்? வழக்காட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். தேவரே நீதி உள்ளவர். நீங்கள் நீதி உள்ளவராமே. எல்லாரும் உங்களை என்ன சொல்கிறாங்க? நீதி உள்ளவர்னு சொல்கிறாங்க. நான் வழக்காட என்னால் என்ன பண்ணுறேன்? எனக்கு பயமாக இருக்குது உங்ககிட்ட. அதனால் உங்ககிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்? உங்ககிட்ட நான் வேண்ட போகிறேன். அதாவது நான் பேசும்படி வேண்டுகிறேன். நான் கொஞ்சம் உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் ஆண்டவரே? நான் பேசுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறார். வழக்காட கோபமாக டென்ஷனாக என்ன பண்ணலாம்? பேசலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் நீதி உள்ளவராக இருக்கிறதால நான் எப்படி பேச போகிறேன் உங்ககிட்ட? வழக்காடாமல் நான் எப்படி பேச போகிறேன்? நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். பொறுமையாக அவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் கூட நான் பேச போகிறேன்ப்பா. வழக்காடணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதால நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்? உங்கள் கூட பேசும்படி வேண்டுகிறேன். உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஆண்டவர். கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். என்ன பேச போகிறாரு? நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? ஆகாதவர்களின் வழி என்ன பண்ணுதான்? வாய்க்குது. இப்போ நம்ம கூட சொல்லுவான்ல, இவன் இப்படி இருக்கிறான், ஆனால் இவன் மட்டும் என்ன இருக்கிறான்? எவ்வளோ கேடு செய்கிறான், பொல்லாப்பு செய்கிறான், ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுறான்? நல்லா வாழறான். இவன் எப்படி தான் இப்படி நல்லா வாழறானோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்ம இவ்வளோ தூரம் நல்லது செய்கிறோம், மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அதை தான் ஆகாதவர்களின் வழினா வாழ்க்கை எப்படி இருக்கா? வாய்க்கிறது என்ன? அவங்க செய்கிற காரியெல்லாம் என்ன பண்ணுதான்? வாய்க்குதான். தொட்டதெல்லாம் தொலங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகாதவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ணுது? வாய்க்கப்படுது. அடுத்தது வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் என்ன பண்ணுறாங்க? சுகித்திருக்கிறது என்ன? சுகித்திருக்கிறதுன்னு என்னது? எல்லாத்துலேயும் ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறது. சரீர ஆசீர்வாதத்துலேயும் சரி, பூலோக ஆசீர்வாதத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? சுகித்திருப்பாங்க. யார் சுகித்திருக்கிறாங்க? துரோகம் செய்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? சுகித்திருக்கிறாங்க. இது யார் யார்கிட்ட பேசுகிறா? எரேமியா தீர்க்கதரிசி யார்கிட்ட சொல்கிறாரு? ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆகாதவர்களின் வழி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வாய்க்கிறது என்ன? ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? துரோகம் செய்கிறவங்களுடைய அனைவரும் எப்படி இருக்காங்களா? சுகித்து இருக்காங்க. நல்ல சுகபோகமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீர் அவர்களை நாட்டியிருக்க. நீங்கள் தான் என்ன பண்ணிருக்கீங்க? அவங்கள நாட்டியிருக்கிறீங்க. அடுத்தது வேர் பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க? தேறி போனாங்க. கனியும் கொடுக்குறாங்க. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ எங்கே இருக்கிறீங்க? தூரமாக இருக்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு அவங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறதும் தேவனுடைய சித்தம். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது? கஷ்டத்தின் சூழ்நிலை இருக்கிறதும் தேவனுடைய சித்தம்தான்.
அவரால் மாத்திரமே நம்மளை என்ன பண்ணணும், இந்த பூமியில் நடத்த முடியும். நாம்பளாம் முயற்சி பண்ணால் எதுலேயும் என்ன பண்ண முடியாது. நம்ம முயற்சி எடுத்தால் எல்லாத்துலேயும் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தவும் தெரியும், தேவன் ஒரு மனுஷனுக்கு தாழ்த்தவும் தெரியும். அப்போ நீ இவ்வளோ உயர்வாக வச்சுருக்கீங்களே, அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கிறீங்களே, அவங்களுக்கு எல்லாமே நல்லா சுகித்து சுகமாக இருக்கிறாங்களே, அவங்கள தானே நீங்கள் தானே நாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, வேர் பற்றி தேறி போனார்களாம். ஒரு விதையை விதைக்கும் போது அது என்ன பண்ணுது, தண்ணி ஊற்றுனா வேர் பற்றி என்ன பண்ணுதான், எப்படி வேர் பற்றி நல்ல விளைச்சலாக கொடுத்துருக்குது. யார், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் நான் என்ன சொல்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். வேர் பற்றி தேறி போனார்கள். ஒரு விதையை விதைச்சிட்டு நம்ம பண்ணி விட்டார்ல, ஒரு விதையை விதைச்சி அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு தேவைகள்லாம் சந்திக்கும் பொழுது அது நல்லா வளர்ந்து வேர் பற்றி என்ன பண்ணோம் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, யாருக்கு செஞ்சுருக்கிறீங்க, ஆகாதவங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க, துரோகிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் வச்சுருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறது, எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, கனியும் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்களா, கனியும் கொடுக்குறாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது மட்டும், நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமாக இருக்கிறீங்க. எந்த நேரமும் ஏசப்பா ஏசப்பான்னு உதட்டளவில் வாய் அளவில் மட்டும் என்ன பண்ணுறாங்க உங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க இருதயம் எங்கே இருக்குது, உள்ளந்தெரியத்துங்களுக்குள்ளே என்ன பண்ணுறது, இருதயத்தில் தேவன் தூரமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம் வச்சுருக்காங்க. இருதயத்தில் அவங்க எப்படி தேவனை வணங்குறாங்க, தூரமாக இருக்கிறாங்க. முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடணும். அப்படி தேடுறவங்க தான் என்னது, தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவங்க எப்படி தேடுறாங்களா, உதட்டளவில் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, மனதார அவரை தேட மாட்டுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, செழிப்பு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, அவங்க செய்கிறதெல்லாம் காரியம் நல்லா நடக்குது, அவங்க செய்கிறதெல்லாம் துலங்குது. ஆனால் நம்ம செஞ்சால் என்ன பண்ணுது, துலங்க மாட்டுது. அதுதான் ஒரு எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, உங்கள்கிட்ட நான் வழக்காடலான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் நீதி உள்ளவர், உங்கள்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியாது, சண்டைலாம் போட முடியாது, நான் உங்கள்கிட்ட வேண்டி என்ன பண்ணுறேன், சில காரியங்களை கேட்குற ஆண்டவரேன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு எரேமியா தீர்க்கதரிசி கேட்குறாரு. அப்போ என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஆகாதவர்களுக்கு நல்ல வழியை கொடுத்துருக்கீங்க வாழ்க்கையை. ரெண்டாவது, துரோகம் செய்கிறவங்கள என்ன பண்ணியிருக்கிறீங்க, சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்க. அவங்கள எப்படி வச்சுருக்கீங்க, சுகமாக வச்சுருக்கீங்க. எல்லாத்துலேயும் சுகித்துன்னா எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, சுகித்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, அவங்கள தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நாட்டு இருக்கிறீங்க. அவங்கள தான் வேர் பற்றி என்ன பண்ணியிருக்கிறீங்க, தேறி போக பண்ணியிருக்கிறீங்க. அவங்கள தான் கனி கொடுக்குறவங்களா வச்சுருக்கிறீங்க. ஆனாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, உதட்டளவில் தான் உண்மை நேசிக்கிறாங்க, வெறும் வாய் அளவில் தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய நாமத்தை சொல்கிறாங்க, உங்களை தேடுறாங்க. ஆனால் மனதார அவங்க என்ன பண்ணல, உங்களை தேடலை. ஆனால் அப்படி தேடாதவங்கள இவ்வளோ ஆசீர்வாதமாக எப்படி நீங்கள் ஆண்டவரை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக என்ன பண்ணுறாரு எரேமியா தீர்க்கதரிசி கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்குறாரு அவருன்னா, அவர் வாழ்க்கையில் எதுவும் என்ன பண்ணல, ஆசீர்வாதம் இல்லை. அதனால அவர் மனம் நொந்து என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அப்போ இது நம்மளே கூட கேட்போம், இந்த உலகத்து மனுஷன்லாம் எப்படி இருக்கிறான் பாரு, எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான், எப்படி சரீர சுகத்தோடு இருக்கிறான், எப்படி பலனாக இருக்கிறான், எப்படி ஓடுறான் ஓடியாடுறான். ஆனால் நம்ம மட்டும் எப்படி இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் சுகமாக இல்லாமல் நம்ம வாழுறோமே அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோமா நினைக்கலையா. ஆண்டவரை அவர் கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணல, கேட்கல. சில பேர் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் ஆண்டவரை நோக்கி ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நொந்துருக்கிறோம். சில பேர் மனசுலையே இதை போட்டு குழப்பிக்கினே, ஏன் தான் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி இருக்குது, மற்றவங்கெல்லாம் கெட்டவன்லாம் அநியாயம் செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன் நல்லா ஜாலியாக என்ன பண்ணுறான் வாடுறானே. நான் நினச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேனே, சமூகத்துக்கு வர்றது கூட என்னால் பலன் இல்லையே, வந்து நிற்கிறது கூட பலன் இல்லையே. பாரு இந்த உலகத்து என்ன வயசுள்ள உலகத்து சகோதரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி ஓடுறாங்க ஆடுறாங்கன்னு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அப்போ அது மாதிரி அவர் எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, உலகத்து மனுஷங்க உண்மை வந்து உதட்டளவில் தேடுறவங்க
எவ்வளோ ஆசீர்வாதமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் அவங்கள நட்டுருக்கீங்க, நீங்கள் தான் அவங்கள வேர் பற்றி எழுப்பியிருக்கிறீங்க, நீங்கள் தான் அவங்கள கனி கொடுக்குறவங்களாம் மாற்றிருக்கிறீங்க. ஆனாலும் என்ன பண்ணுறீங்க? ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எரேமியா தீர்க்கதரிசி கேட்குறாரு. அவருக்கு கோபம் வருது, வழக்காடணும், சண்டை போடணும், ஆண்டவர்கிட்ட இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி கேட்கணுன்ட்டு. ஆனாலும் அவர் நீதி உள்ள தேவன். அவர் எது செஞ்சாலும் என்ன இருக்கும்? நீதியாக இருக்குன்றத மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் நீதி உள்ளவராமேன்னு சொல்லிட்டு வழக்காட போனவர், சண்டை போட போனவர் பொறுமையாக வேண்டுதல் செய்கிறார். அப்படி செய்து என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட காரியெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை மிதித்து போட்டு பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்குது பாருங்கள். என்ன நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கிறீங்க, சோதித்து அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூட இருந்து எல்லா காரியங்களையும் பார்க்குறீங்க, என்னை பார்க்குறீங்க, என் காரியங்களை பார்க்குறீங்க, என்னை சோதித்து அறிகிறீங்க, என் இருதயத்தை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் என்ன பண்ண மாட்டீங்க, ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நல்லா சுகமாக வச்சுருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடுகளை, அடிக்கப்பட்ட ஆடுகளை போல் அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமிங்க ஆண்டவரே அப்படின்னு அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? கொலை நாளுக்கு என்ன பண்ணுங்க, அவங்கள நியமிங்க. அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இரிட்டேட்டாக இருக்குது. இப்படி உதட்டளவில் ஆண்டவரை சரியாக தேடாமல், ஆண்டவரோடு கூட இல்லாமல், தூரமாக இருக்கிற இருதயத்தில் தூரமாக இருக்கிறாங்க, உதட்டளவில் பேசுகிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அவங்க தொட்டா துலங்குது, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, கனி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, வேர் பற்றி இருக்கிறாங்க. நினைக்கிறோமா நினைக்கலையா? ஆனால் நாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேலைகளில் நொந்து இருக்கிறோம். என்னை பார்க்குறீங்க, என்னை என்ன பண்ணுறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க, என் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படிலாம் வாழறவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அடிக்கப்படுற ஆடு போல் நீங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ண, அவங்க கொலை நாளுக்கு அவங்கள நியமிங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறது சரியா? கொலை நாளுக்கு நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ அவர் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டுறார் ஆண்டவர்கிட்ட, கேட்குறார். இதை எப்படி சண்டை போட வந்தார் ஆண்டவர்கிட்ட? அவர் நீதி உள்ள தேவன். எது வாழ்க்கையில் நடந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் தேவன் அது நன்மைக்காகத்தான் செய்வார். தீமை தீமைக்காக முடிவு, அது தீமையே கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சா அது நன்மைக்காகத்தான். எவ்வளோ பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நடுவில் இருந்தாலும் அதில் முடிவு என்ன கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம் தான். எரேமியா தீர்க்கதரிசி ஆனால் என்ன பண்ணிட்டார், அவசரமாக ஆண்டவர்கிட்ட வழக்காட போகிறார், சண்டை போடுறதுக்கு போனார். அப்புறம் என்ன பண்ணிட்டார், வேண்டுதல் செய்கிறார் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் தொட்டதெல்லாம் தொலங்காது, எதுவும் ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காது, நம்ம புருஷன் நம்ம கூட என்ன பண்ண மாட்டார், சமாதானமாக இருக்க மாட்டார். எல்லா காரியங்களும் நமக்கு எதிராக தான், நெகட்டிவாக தான் நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அப்படி தான் நடக்குமே. எல்லாமே சமாதானமாக, எல்லாமே சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டா தேவனை நம்ம தேடுவோமா? அதிகமாக நெருங்கிறதுக்கு, தேவன் பக்கம் அதிகமாக நெருங்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட பிரச்சனைகளை, பாடுகளை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறார். அப்போ நம்ம எரேமியா தீர்க்கதரிசி போல நம்மளும் போய் அவர்கிட்ட வழக்காடலாமா? இல்லை அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், வேண்டுதல் செய்யலாமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிச்சாதான் அதை அவர் அனுமதிப்பார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் எதை வேணால் என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதுக்காக எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையில் இதை அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்க கூடாது. எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். அதுக்காக அப்போ நம்ம எந்த காரியம் நடந்தாலும் தேவ சமூகத்தில் தாழ்வானாலும் உயர்வானாலும் நல்லதானாலும் கெட்டதானாலும் எல்லாத்துக்குமே சோத்திரம் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பழகணும், நன்றி சொல்லணும். நன்றி சொல்லும்போது தேவன் நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து விடுவிப்பார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவும் செய்வார். புரியுதுங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாமே நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த எரேமியா தீர்க்கதரிசி 12:1-2 படி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆகாதவர்களை நீங்கள் ஆண்டவரே அவங்க வழிகளை வாய்க்க பண்ணியிருக்கீங்க. துரோகிகளை அப்பா நீங்கள்
வாழ வச்சிருக்கிறீங்க. அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுறீங்க ஆண்டவரே. ஆனாலும் கூட ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர், இதோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று புலம்பி அங்காலாய்த்து கொண்டிருக்கிறாரப்பா. அதுபோல் ஆண்டவரே, எத்தனையோ பேரப்பா, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் இப்படி போராட்டம், ஏன் இப்படி பிரச்சனை, ஏன் இப்படி கண்ணீர் என்று எத்தனையோ சகோதர சகோதரிகள் அப்பா தங்கள் வாழ்க்கையை குறித்து அப்பா அனுதினமும் அப்பா உம்முடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பா சகோதர சகோதரிகளுக்கு அப்பா நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. எது நடந்தாலும் அப்பா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அது நன்மைக்கு எதுவாய் நீர் மாற பண்ண போகிறீங்க என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள பண்ணுவீராக. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தோடு கூட வாழ தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.